ஹாய் காய்ஸ், வெல்கம் டு என்டர்டைனிங் ஃபன். நாம் இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் இந்த கேம் விளையாட போகிறோம். ப்ரிசன் எஸ்கேப் பாபி விளையாட போகிறோம். அதில் வந்து ரோப்ளாக்ஸில் இப்படி தான் வந்தது. அடிச்சிடுவோம். பேக்கில் ஏதாச்சும் இருக்குதா காய்ஸ்? இது இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஓகே, இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. இது அடிக்க முடியுமான்னு பார்த்துருவோம். அடிக்க முடியல காய்ஸ். அதனால் இதில் வச்சுக்கிட்டு அவுட் ஆகிட்டேன். சை, வந்துட்டோம் காய்ஸ். நல்ல வேலை வந்துட்டோம் காய்ஸ். ஜம்பு நம்பிக்கிட்டேன் காய்ஸ். ரோப்ளாக்ஸில் இந்த ஒரு கேம் சூப்பராக இருக்கும்ட்டு நாங்கள் விளாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதாவது விளாண்டுக்கோங்க. அதுலேருந்து சிக்னல் இப்போ ரொம்ப ஈஸி தான். உங்கள் கேமில் பற்றி விளையாடுறது அவ்வளோதான், ஈஸியஸ்ட்டு கேம் தான் கைஸ். இதெல்லாம் அவ்வளோவா ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. வெறும் 100 MPலலாம் இது வந்து கிடைக்கும். இருங்க கைஸ், இது போக வச்சுக்கிட்டு கைஸ் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவேன் கைஸ். இந்த குண்டு தலையா பார்த்தா புசை போட்டுக்கிருக்கோம். அந்த புசை போடுறதெல்லாம் நம்ம வந்து மாட்டிக்கிருப்போம். வேணான்ட்டு சொல்லிட்டு இது வந்து ஓடி போயிட்டு ஏறிட்டேன் கைஸ். நல்ல வேலை ஏறிட்டேன். அதில் வேறு ப்ரெஸ் பண்ணிட்டேனோ? ஆமாம் கைஸ், ப்ரெஸ் பண்ணிட்டேன். நான் மெதுவாக போகணும் கைஸ். மெதுவாக போயிட்டு ஒரு ஜம்ப்பு போச்சு. நல்ல வேலை பார்த்துருக்கான் கைஸ். ஓடு வந்துட்டான். குண்டு தக்காளி அப்பாடி வரான் பாருங்க. நடந்துட்டு சிக்குன்ட்டு கைஸ். நம்ம வந்து இவன் வந்து வச்சுருக்கோம். இவன் வந்து மெதுவாக போகணும் கைஸ். மெதுவாக இந்த கேமிங்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கேன். ஒரு லைக் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க. சப்ஸ்கிரைப் கூட வேணாம், ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு வழியாக வந்துட்டோம் கைஸ். பிடிச்சி விட்டுருவோம் கைஸ். இது நம்ம இப்படியே ஏறிட்டு அதில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போவோம் கைஸ். இதை எடுத்து இது ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறம் அதில் டிக்கிங் வழியாக வந்துட்டோம் கைஸ். வந்ததுக்கப்புறம் அதுக்கு பேர் என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து லவ்லி பாஸ் கொஞ்சம் இன்வெக்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. அதனாலேயே நம்ம வந்து இதில் ரோப்ளாக்ஸில் விளாட்லாம். ரோப்ளாக்ஸ் வந்து அவங்க எல்லாமே சரி நம்ம விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து விளாட்றோம். ஜெனி கேமிங் விளாட்லாம் கூப்பிட்டோம். அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு வீடியோ பண்ண நான் வரேன் தம்பின்னு சொல்லிட்டாங்க என்னைய. அதனால் ஓகேன்னு நானும் சொல்லிட்டேன். இந்த எரிபால் வேறு வருது. பேசிக்கிட்டு இருக்கவங்க வந்து எரிபாலெல்லாம் வருது. அதனால வந்துட்டோம். பாடி கைஸ் வந்துட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோம். ஒரு வேலைன்னு சொல்கிறேன் கைஸ். இங்கே பாருங்க, குண்டு தக்காளி வரேன். குண்டு தக்காளி ஓட தக்காளி கிங்கு தக்காளி. ஓப்பன் பண்ணிட்டு அவுட் ஆகாமல் சீக்கிரமாக ஓடி போயிட வேண்டியதான் கைஸ். இந்த குண்டு தக்காளியால் மேலே ஏற முடியாது. ஓடி நல்ல வேலை கைஸ், ஏறிட்டோம். நல்ல வேலை வந்துட்டோம் கைஸ். குண்டு தக்காளி இங்கே காணோம். வந்துட்டோம் கைஸ். இப்போ வந்து இன்னொரு இது நகரா வந்துட்டு மேலே ஏறணும் கைஸ். அனுப்பிட்டோம். இதில் வந்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டரில் இல்லைல்ல, இது வந்து நம்ம வந்து ஃபோனில் தான் விளாட்றோம். லவ்லி பாஸ் வந்து கம்ப்யூட்டரில் விளாட்றேன்னு சொல்லியிருந்தாரு. அவங்க வந்து இது என்னதுரா ஜூஸ் மாதிரி இருக்குது. இது குடிச்சு பார்ப்போம். என்ன இப்படி போகுது? செம ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். இந்த ட்ரிங்கிங்கில் அவ்வளோ இது சத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக போகுது கைஸ், சூப்பராக போகுது. நம்மளுக்கு இந்த மாதிரி பவர் கிடச்சிருந்தா நம்ம இன்றைக்கி எப்போயோ போயிருப்போம். ரன்னிங் ரேஸில் கூட ஃபஸ்ட்டாக வருவோம் கைஸ். அப்படி கூட பவர் கிடச்சிருந்தாலும் கூட நல்லாயிருக்கும் கைஸ். வந்துட்டோம். ஏப்போ விட்டுக்கு எடுக்கிறேன் அந்த ஜூஸை கொடுத்த உடனே. வந்துட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோம். ஒரே ஒரு தாட்டி அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன். 2-3 தாட்டி அவுட் ஆகிருக்கோம் கைஸ். இது என்னதுரா இது?
ஸ்டோரேஜுக்குள்ளே போகணுமா? ஸ்டோரேஜ் லேடர் வேணுமோ? ஓகே. ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது? ஸ்டோரேஜ் ரூம். இதுதான் நினைக்கிறேன் கைஸ். ஸ்டோரேஜ் ரூமில் இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அதுக்கு முன்னாடி வச்சுருவோம். கரெக்டாக இங்கே வச்சிட வேண்டியதான். வச்சுருக்கோம் கைஸ். இதே நல்ல வேலை கைஸ் ஏறிட்டோம். இப்போ என்ன வர போதோ? அச்சோ இதுவா கைஸ்? இதுவும் நல்லா இருக்கும் கைஸ். லவ்லி பாஸில் லக்கி பாயின்னு ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா? வந்து வரமாட்டான்னா ஸ்கூல் விட்டனால இன்னைக்கு ஸ்கூல் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். லக்கி பாய்க்கு என்னது கைஸ்? ஏதோ வருது கைஸ், ஏதோ சவுண்டு வருது. மேலே ஒருத்தன் அடிச்சுருக்காங்க கைஸ். அவுட் ஆகிடும் சை கைஸ். போச்சு கைஸ், அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன எஸ்கேப் பண்ணலாம், அதாவது ரோப்ளாக்ஸில் என்ன விளாட்லான்னு சொல்லுங்கள். அதுவும் ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணுறோம். ஹாரன் கேம்ஸ் அது கூட கிராணி கூட விளாட்லாம். எங்க கைஸ்? அச்சோ இங்கே வேறு போகணுமா? ஏறிடு. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ். ஏறிட்டேன் கைஸ். நல்ல வேலை ஏறிட்டேன். ஆஹா இப்போ இது வேறையா? ஏறிடு. நல்ல வேலை கைஸ் ஏறிட்டோம். க்ளோஸ் த வேவ்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற வேவ்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். கரெக்டாக பார்த்து வச்சு கைஸ். இப்போ அவுட் ஆகணும்னு அங்கே தான் வருவோம். நினச்ச மாதிரி அங்கேயே வந்துட்டோம். இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ அங்கேயே ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு கரெக்டாக அதில் போகணும் கைஸ். இன்னொரு இடத்துக்கு போகணும். அது அங்கே இருக்கு பார்த்தீங்களா? 2 க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று தான் கைஸ் க்ளோஸ் பண்ணணும். கரெக்டாக அதோட சென்டரில் பார்த்து குதிச்சு வந்து மேலே ஏறணும். இது சைடாக போகணும். வந்து சைடாக போயிட்டு போக வேண்டியதான் கைஸ். இதில் வந்து வேணும்னா காசு வாங்கி தான் கொடுக்கணும். அதில் காசெல்லாம் வாங்க வேண்டாம். நம்ம நேரடியாக போனாலே போதும் கைஸ். நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டோம். எல்லாத்தையும் 3மே டிக் பண்ணிட்டோம். 3மே வந்து கேஸ் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் நிறைய வந்து ப்ளே ஸ்டோரில் பார்த்துருக்கேன். ஆனால் அது ஃபுல்லாக மொக்கையாக இருக்குது. ரோப்ளாக்ஸ் மாதிரி வரல. ஆனால் ஓரளவுக்கு ஓகே தான் கைஸ். ரோப்ளாக்ஸ் வந்து வெறும் 100 MBயில் உள்ள எத்தனை கேம் வச்சுருக்காங்க. எத்தனை கேம், நிறைய கேம் வச்சுருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இதில் வந்து போகணும். சொச்சோ இதுவா? ஓச்சுக்கா ஜம்பிங் ஓகே சரி போகலாம். ரைட் சுயி 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 போச்சு அவுட். ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். சுயி சுயி போச்சு அவுட் கைஸ். அச்சோ திருப்பி ஃபஸ்ட்ல இருந்தா போக வேண்டியதாங்க. அஜோயிங் போச்சு அவுட்டு. போக வேண்டியதான் கைஸ். பை பை டாடா சி கோயிங். அவுட்டு. கரெக்டாக கிட்ட வந்த உடனே தான் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். போய் இப்படி தான் கைஸ் போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அது கிட்ட சை கைஸ். அடுத்த பாட்டை போடுறேன். பை பை. என்டர் 25 15 17 நாம் இன்னைக்கு வந்து லான்ச்சர் ராக்கெட்டில் விளையாட போகிறோம். இந்த லான்ச்சர் ராக்கெட்டில் வந்து புதுசாக, அதாவது நாங்கள் இது அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லான்ச் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இது முடிச்சிடுவோம். இது வந்து கடைசி வரைக்கும் அடிக்கணும்னா நம்மகிட்ட காசு வேணும். அதுக்கு அதாவது இந்த கேமோட அது ரோப்ளாக்ஸ் கேமோடது மறுபடியும் லான்ச்சிங் பண்ணுவோம் கைஸ். லான்ச் பண்ணிட வேண்டியதான். லான்ச் பண்ணிட்டு நம்மகிட்ட வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஸ்பின் பண்ணலாம். நம்ம ராக்கெட் போகவே இல்லையா? போயிடுச்சு கைஸ். நம்ம மெதுவாக போகணும். 196 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணிடுவோம். நம்மளுக்கு காசு கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் காய்ஸ். இது என்னது? ஏதோ ஒன்று கிடச்சிருக்குது. ஓகே காய்ஸ். ஸ்டோரில் வேறு ஏதாச்சும் இருக்குதா? இல்லை. ஓகே இது வரைக்கும் ஓகே காய்ஸ். நம்மளுக்கு நம்மகிட்ட இப்போ 2 ஐஸ்கிரீம் கிளாம்பு எவ்வளோ வந்துருக்குது? இது வந்து டைப் பண்ணி அப்கிரேட் த டேப் லெவலா பண்ணிட்டோம்.
லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க கைஸ். கோல்டன் கொண்டு வரோம், கோல்டன் கொண்டு வர வச்சுட்டோம். இது என்ன அது விட்டுருங்க. நம்ம வந்து தொற நட்டு நாம்ப இல்லை, நம்ம வந்து இதை வந்து அங்கிட்டே இருக்கோம். கோல்டன் அதுவும் வந்துருச்சு, நம்ம அமைக்கிட்டே இருக்க வேண்டியதான். கெட் 75. ஓகே, கோல்டன் இன்னும் பெருசாகிட்டே இருக்குது. இது போதும் நினைக்கிறேன். நம்ம லான்ச் பண்ணிட்டோம் கைஸ், லான்ச் பண்ணிட்டோம். இதுலலாம் வைக்கணும் ஃபஸ்ட்டு, அதை வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு 1000 ரூபாய் இருந்துச்சு. அது வரைக்கும் நம்ம வந்து அமைக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது 2000 ரூபாய் தாண்டப்போ நினைக்கிறேன் கைஸ். அது ராக்கெட் எங்கே போகுதுன்னு தெரியல. வந்துருச்சு கைஸ், நம்மகிட்ட 3000 வந்துருக்கு. ஆட்டோமேட்டிக் பம்ப்ஸ் வந்து அன்லாக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அப்கிரேட் போட்டுருந்தேன். 1K போட்டுட்டு இன்னொன்று இங்கே வந்து 75K 12K டிக்கெட் இருக்காங்க. இன்னொன்று வந்து 1.5K வேணாம், கொடுக்க வேண்டாம். இது வந்து ஏற்றலாம், இது ஏற்றிட்டோம், நல்லா ஏற்றிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக ஏற போதும் நினைக்கிறேன். நம்ம லைட்டாக பின்னாடி வந்துக்கிட்டு அந்த அப்கிரேட் பண்ணிடுவோம், ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிடுவோம். லெவல் 1 போகிற வரைக்கும் நல்லா பெருசாகுது கைஸ். ஓகே, நினைக்கிறேன் ஃபுல்லாக பெருசாகிட்டே இருக்குது கைஸ். கோல்டன் வந்துட்டோம், இந்த கோல்டனே பெருசாக்கணும். நல்லா கோல்டனை பெருசாக்கி ராக்கெட்டை நல்லா ஏற்ற வேண்டியதான் கைஸ். ராக்கெட்டை நல்லா ஏற்றிட்டு இன்னும் ஒன்று ஷைனி கோல்டு இது எடுத்துட்டோங்க. எடுத்து வச்சோன்னா இன்னொரு ராக்கெட் பக்காவாக ரெடி ஆகிடும். நம்ம வந்து லான்ச் ஆல்ரெடி ப்ரோக்ராம் போட்டோங்க, நம்ம இங்கேருந்து பார்க்க முடியாது. இது வேறு வந்துட்டு போகுது. ஸ்டார்டிங்கில் 2000 3000 அந்த மாதிரி வருது. கரெக்டாக கடைசி வரைக்கும் போயிடுச்சு, ஃபுல்லாக கடைசி போயிருக்காங்க. இந்த 3 தொடரும். கடைசி எதையோ மறந்து போச்சு கைஸ், ஆனால் இதில் ஏறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப காசு இருக்குது, அதனால் இதே அனுப்பிட்டே கிடக்கும். இது ஏறிட்டே இருக்கட்டும், நமக்கு வந்து ஆறட்டும். அவ்வளோதாங்க, ராக்கெட் வந்துருச்சு. நமக்கு வந்து இதை வந்து நல்லா ஏற்றிட்டு இப்போ வந்து சேமிக்கணும் கைஸ், சேமிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா. இப்போ இதே அமைக்கிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ், நல்லா பெருசாக வேண்டியதான். இப்போ வந்து மறுபடியும் அதே கோல்டன் ஷைனிங் ஆக்கிட வேண்டியதான். என்ன இருக்குது எல்லாத்தையும் எதுவும் இல்லை கைஸ், நம்ம வந்து இதை வந்து பார்க்கிட வேண்டியதான். இதுதான் கிஃப்டில் என்ன இருக்குது, நல்லா பெருசாகிட்டே இருக்குது கைஸ். இதுவும் மாற்றிட வேண்டியதான் கைஸ். இங்கே பாருங்கள், மொத்தமாக ஷைனிங் வந்துருச்சு. இதுவும் ஒன்று எடுத்துகிட்டு இது 3 எடுத்துக்கிட்டு இது இன்னும் மாறல கைஸ். சரி, அப்போ இதுவும் எடுத்துடும். இதே எடுத்துட்டு ஃபியூல் வந்து ஒப்பிட வேண்டியதான். கைஸ் நல்லா ஏறிடுச்சு கைஸ். ராக்கெட் லெவல் 2க்கு போகலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு அவ்வளோ ஏதாச்சும் பண்ணி விட்டுருவோம். இன்னும் ஒப்பிட வேண்டியது அவ்வளோதான் கைஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவை, அதனால் இது 3 எடுத்துட வேண்டியது. 3 எடுத்து இதில் ஒப்பிட வேண்டியது. புது ராக்கெட் வந்துருச்சு பார்த்தீங்களா, புது ராக்கெட் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அமைக்கிட்டு போக வச்சிட வேண்டியது. நல்லா சாக்கண்டில் தமிழ் சாப்பில் வந்துருக்குது. ஸ்டார்டிங்லே பாருங்கள் செம்மையாக ஏறுது.
கைஸ் அதெல்லாம் பாருங்க, இது ஏறிடுச்சு. சரி அது வரைக்கும் இதை வந்துடுவோம். நம்ம ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியது கைஸ். அதுவும் ஏறட்டும், நான் இதுவும் ஏறட்டும் கைஸ். ஏறுது கைஸ். இதுவும் பார்த்துங்களா, 16,000 17,000 இப்படி வருது. நல்லா இது நினைக்கிறேன் ஏறிடுச்சு கைஸ். நல்லா நல்லா ஏறிடுச்சு கைஸ். 21,000 வந்துருச்சு. இதுவும் அதுவும் எல்லாத்தையும் சேர்த்து ஏற்றிட வேண்டியதான் கைஸ். இன்னும் இந்த ராக்கெட் வரல கடைசி வரைக்கும் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் இது வர மாட்டேங்குது. வந்துருச்சு கைஸ். இப்போ 21 ஃபியூல் டேங்க் வச்சுருக்க வேண்டியதான். டேங்க்கு ஃபியூல் வச்சுட்டு இதுக்கு பேஸ் வர ஆரம்பிக்கிறோம். அதனால் நம்ம இது எடுத்துக்கிட்டு அடித்தோன்னா காய்ஸ் level 3 இது வந்துருச்சு. சூப்பர் காய்ஸ். இது இதாக அமுக்க வேண்டியதான். ஃபியூலுக்கும் தனி காசு எடுத்துன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கு நல்லா காசு எடுத்துருக்கேன் கைஸ். லேப்டாப்பில் இருக்கிற நல்லா ஏற்றுறேன் கைஸ். நல்லா லெவலில் ஏற்றிக்கிட்டு வந்து 3K கொடுத்துருந்தது. அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து அமைக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு ஏறிடுச்சு. கோல்டு ஆயிடுச்சு பாருங்க. டக்குன்னு ஏறிடுச்சு. பட்டன் ப்ரெஸ் ஆகிட்டு போது அங்கே பாருங்க கோல்டன் ஸ்டாரு. ஓகே ஓகே. இது எடுத்துட்டு இதை இதையும் எடுத்துணும். ரெண்டத்தையும் எடுத்து ஊற்றிடுறாங்க. ரெண்டத்தையும் ஊற்றிடுறாங்க. கடைசி வரைக்கும் எடுத்துருவோம். ஓகே போச்சா இல்லையா? போச்சு. வந்துக்கிட்டே இருப்போம். அதுவும் பாருங்க சரியாக ஏறுது. இதுவும் ஏற்றோம் அதுவும் ஏற்றோம். நல்லா ஏறுது காய்ஸ். நம்ம இதுவும் அமுக்கிறோம் அதுவும் அமுக்கிருக்கோம். இந்த சிறுசை பாருங்க எவ்வளோ ஷைனி ஆக்கிட்டோம். அவ்வளோ level 7 level 12 அதான் இருக்குது. மணி ஏந்த பாருங்க. அப்பா இவ்வளோ ஒன்றும் நினைக்கல கைஸ். மஞ்சள் அனுஸ்ரா கைஸ். ராஜ் ஹவுஸ் அதை வந்து பண்ணிடுவோம். ராக்கெட் வந்துருச்சு கைஸ். ஓகே நான் வந்து இன்னொரு ஃபியூல் டேங்க் போட்டு விட்டேன். ஃபியூல் டேங்க் அமுக்கிட்டு ஃபியூஸ் வந்து 2 மடங்கு கொடுக்க வேண்டியது. 3 மடங்கா 4 5 6 7 8 9 10 11 12 13 14 போட்டுருக்கோங்க. ஏறிக்கிட்டே இருக்கேன். இதில் 1K இருக்குது. 10K வேணாம் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்போ நம்ம இப்போ இவ்வளோ தான் இருக்குது. அதனால் 2,000 கொடுத்துருக்கேங்க. இதில் வந்து 2 அதாவது ஏற்றிக்கிட்டே இருக்கேங்க. ஏற்றிக்கலாம். அவ்வளோ வேறு ஏறுது. இங்கே பாருங்க. இது கொடுத்துட்டோம் பாருங்கள். இது கம்ப்ளீட்டடாக அது இது முடிச்சிருக்கோம். இது கம்ப்ளீட்டடாக அதை கொடுத்துருக்கோம். அதில் வந்து இன்னொன்று கோல்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூல் நம்ம டேங்க்குக்கு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டியதான். எல்லாத்தையும் ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு
இதுவும் ஊற்றுறோம் அதுவும் ஊற்றுறோம். இப்போ இது 3மே ஆச்சு இல்லை கைஸ். இந்த 3த்தையும் எடுத்துருவோம். மறுபடியும் என்ன ப்ளஸ் இடுவோம். ஆனால் டக்கு டக்குன்னு ஏறுக்குது. சரி ஓகே நல்லா இருக்குது. அவங்க பாருங்கள் டக்குன்னு ப்ளூ ஆயிடுச்சு. ப்ளூ வந்து கோல்டன் ஆச்சு. ஜவுஸ் ராம்பா ஜேடு குசி பேக்கில் இது இல்லாமல் இருக்கும். கொடுத்துட்டு போவாங்க. திரும்ப கஷ்டம் அந்த கோல்டன் எடுத்துட்டு ஊற்றும். ஏய் கைஸ் ஃப்ரூசன் வந்துருச்சு. வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூசன் போச்சு. நான் வந்துடுறேன் கைஸ். பை பை கைஸ். எங்க எக்கு ஃபஸ்ட்டா என்னதான் இருக்கு அப்பா எடுத்தோன்னே பாருங்க 61K. ஃபஸ்ட்டு இதை அப்டேட் பண்ணலாம். இது போதும்டா நம்ம சொல்லு ஏறுது. நம்ம அமுக்கிட்ட சொல்லு ஏறுது. எப்போ இதுவும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். சார் போயிட்டே இருக்கா வரலவே. சரி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருந்தோம். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் நான். டெய்லி ரிவார்டில் வந்துருச்சா? வந்துருச்சு. என்ன வாட்டி பண்ணவா? உங்களுக்காக என்ன வாட்டி பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுவீங்க. உங்களுக்காக நீங்கள் சொன்னாலும் நான் இந்த கேமே எடுத்துக்கிங்க. ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் ஆச்சு வேறு லைக் ஆச்சு பண்ணலாங்க. பேக் என்ன தான் ஆச்சு அப்படி எங்கில் ஒன்று கூட இல்லை. இருந்துச்சா? அப்போ அங்கே சைடில் எதாவது கோடு இருக்கு. லேப்டாப் இருக்காதா? சார் அங்கே போய் ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம். கம்ப்ளீட் என்னடா இது போயிட்டே இருக்கு. சரி போடுவோம். இது மட்டும் டச் பண்ண வேணாம். அது 5 6 7 8 9 ஒரு 20 போட்டுலாம். ஒன்று போட்டேன். வந்துருச்சு. இப்போ எப்படி எதுவும் பாருங்கப்பா. கைஸ் நம்மளுக்கு இப்போ வந்து 400K வந்துருச்சு. இது ஏற்றிக்கிட்டே இருக்கும் 100 மடங்கு கைஸ். கைஸ் அவ்வளோதான் ஏற்றிருக்குமா பாருங்க கைஸ். நமக்கு எடுத்துட்டு எல்லாத்தையும் ஊற்ற வேண்டியது. இதுவும் அங்கேயே இருக்கும். ஏய் யார் அது? லான்ச் பண்ண வேண்டியதான். பார்ட் 2ல் பார்க்கலாம் கைஸ். இனி வந்து ரோபாக்ஸ் வீடியோவாக தான் வரும். அதனால் பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். பை பாய்.